நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. அதுவும் எதுக்காக நான் அப்படி பண்ணேன்னா, இந்த பாரசீகர்கள் இங்கிருந்து திருடி நம்ம பாரதத்தோட செல்வங்களை பாரசீகத்துக்கு கடத்திட்டு போக பார்த்தாங்க. உண்மையான திருடர்கள் பாரசீகர்கள் தான், அவங்க கிடையாது. இந்த திருடர்கள் கிட்ட இருந்து தேசத்தை காப்பாத்துனது தேச துரோகம்னா அப்ப நான் ஒத்துக்கிறேன். நான் ஒரு தேச துரோகி தான். மகாராஜா, இளவரசர் ரொம்ப தெளிவா பேசுறார். ஒருவேளை நீங்க சொன்னதுக்கு ஆதாரம் இல்லைன்னா அது வெறும் கதை தான் இளவரசர். ஆதாரத்தை காட்டுங்க, கதைய சொல்லாதீங்க. இது கதை இல்ல ஷாத்தராயஸ், இது வெறும் கதை தான். உண்மையான ஆதாரத்தை மாத்த முடியாது இளவரசி, ஆனா கதைய ரொம்ப சுலபமா மாத்தலாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிற மகாராஜா, சில நாட்களுக்கு முன்னாடி இளவரசர் என்ன சொன்னார்னா, ஃபாரோஸ் தன்னையே மறந்த குடிபோதையில பௌரவ சிப்பாய்களோட உடைகளை அணிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட இருக்கிற பகையை தீர்த்துக்கிறதுக்கு அவர் கூட சண்டை போட வந்ததா சொன்னார். அது மட்டும் இல்லாம மகாராணி அனுஷியாவை அவமானப்படுத்தினதா இளவரசர் சொன்னார். இதனால இளவரசருக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. அது மட்டும் இல்ல மகாராஜா, ஒரு சிப்பாய் செஞ்ச தப்புக்கு ஒரு அரசர் தான் பொறுப்புன்னு சொன்னார். நானும் என்னுடைய சுயமரியாதையை குறைச்சுக்கிட்டு உங்க எல்லாரும் முன்னாடியும் ஃபாரூஸ் பண்ண தப்புக்காக மகாராணி அனுஷியா கிட்ட மன்னிப்பும் கேட்டேன். ஆனா இப்ப ஒரு புது கதையை நல்ல திரைக்கதையோட சொல்றாரு. ஏன் நாளைக்கு இந்த கதையை கூட மாத்தி பேச மாட்டார்னு என்ன நிச்சயம் இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க. மகாராஜா, நான் உங்ககிட்ட சொன்னதெல்லாம் உண்மை மட்டும்தான். ஆனா உங்க விசாரணைக்கு கண்டிப்பா ஆதாரம் தேவை. நான் சொன்னது உண்மைன்னு உங்களுக்கு நிரூபிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஆதாரத்தை கொடுப்பேன். எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க மகாராஜா. நான் கொள்ளைக்காரங்க இடத்துக்கு போய் அவங்கள இங்க கூட்டிட்டு வரேன். அவங்க மூலமாவே தெரிஞ்சுக்கோங்க குற்றவாளி யாருன்னு. இந்த சதிக்கு பின்னாடி உண்மையா யார் இருக்காங்கன்னு உங்களுக்கு கண்டிப்பா நான் தெரிய வைப்பேன் மகாராஜா. ஏன் எல்லா இடமும் இவ்ளோ அமைதியா இருக்கு? இங்க ஒரு ஆளை கூட காணோம். அப்படி இங்க என்னதான் நடக்குது? புருவுக்கு மட்டும் எதுவும் ஆயிருக்க கூடாது. என்ன யோசிக்கிறீங்க மகாராஜா? நான் கொஞ்சம் அவகாசம் தானே கேட்டேன். அதை கொடுத்தீங்கன்னா பிரச்சனைக்கான காரணம் யாருன்னு தெரிய வைப்பேன். நேரன்றது விலை உயர்ந்தது மகாராஜா பொம்னி. நீங்க என்னோட வணிக கூட்டாளி. என்னோட கூட்டாளியா இருக்கணும்னா நேரத்தை வீணடிக்கிறது எனக்கு பிடிக்காது மகாராஜா பொம்னி. இந்த விஷயத்துக்கு என்கிட்ட ஒரு தீர்வு இருக்கு மகாராஜா. இளவரசர் கொள்ளக்காரங்க கூட்டத்துக்கு போய் அவங்கள ஒத்துக்க வச்சு இங்க வரவழைக்கிறதுக்குள்ள
இதுக்கு ரொம்ப நேரத்தை வீணடிக்கிற மாதிரி ஆயிடும். எதுக்காக நீங்களே அந்த கொள்ளையற இடத்துக்கு போய் நேரடியா விசாரிக்க கூடாது? நாம எல்லாருமே இங்க இருந்து போவோம். என்ன விஷயம் நடந்துச்சுன்னு நாம தெரிஞ்சுப்போம். அப்ப நமக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும்ல. இத்தனை வருஷமா நம்ம பொருளை திருடினவங்கள நம்ம நேரடியா சந்திச்சுட்டு வந்துடலாம். உண்மையும் தெரிஞ்சுக்கலாம். அவங்களோட பிரச்சனை என்னன்னு கேட்போம். அவங்களோட நட்பு உறவாடுவோம். அதோட ஆதாரத்தை வச்சுதான் நியாயமும் கிடைக்கணும். திருடர்கள் சொல்ற பொய்ய நம்ப கூடாது. என்ன நீங்க திருடன்னு சொல்றீங்களா ஷாத்தராயஸ்? உங்களை விட திருடர்கள் எவ்வளவோ மேல். சரி இருக்கட்டும். அதனாலதான் அங்க போகணும்னு நான் இவ்வளவு தூரம் வற்புறுத்துறேன். ஒருவேளை மகாராஜா பம்னி உங்களோட 21 வருஷ கூட்டாளி உங்க சம்பந்தியாக போற என் பேச்சை விட அந்த கொள்ளக்காரங்க கிட்ட விசாரிக்கலாம் இல்லையா? இத்தனை வருஷமா நம்ம ராஜ்யத்துல இருந்து கொள்ளையடிக்கிற அவங்கள நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். 21 வருஷ கூட்டாளி, நீங்க உண்மையானவரா இருந்திருந்தீங்கன்னா நடந்த விஷயத்த மகாராஜா பம்னி கிட்ட ஏன் சொல்லல? பௌரவ ராஜ்யத்தோட வடக்கு திசையில இருக்கிற உங்களோட இடத்தை பத்தி மகாராஜாக்கு ஏன் தெரியப்படுத்தல தராயஸ்? பதில் சொல்லுங்க. ஆமா மகாராஜா, நம்ம பௌரவ ராஜ்யத்தோட வடக்கு திசையில உங்களோட இந்த பாரசீக சம்பந்தி ஒரு சின்ன பாரசீகத்தையே உருவாக்கி வச்சிருக்காரு. அங்கதான் நம்ம தேசத்தோட பல செல்வங்களை பதுக்கி வச்சிருக்காரு. அங்க நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நீங்களே போய் பாருங்க. அப்பதான் உண்மையான குற்றவாளி யாரு, நிரபராதி யாருன்னு உங்களுக்கே தெரிய வரும். அது மட்டும் இல்ல மகாராஜா பம்னி, தேசபக்தன் யாரு, தேச துரோகி யாருன்னு தெரிய வரும். இளவரசர் புருஷோத்தமன் சொல்றது உண்மையா ஷாதராயஸ்? இளவரசர் போரஸ் மிகப்பெரிய பொய் சொல்றார் மகாராஜா. ஒருவேளை நான் இத சொன்னா இது நம்ம கூட்டணிக்கு நான் பண்ற மிகப்பெரிய துரோகமா இருக்கும். ஆமா, அங்க பாரசீக ஆளுங்க இருக்காங்க. ஆனா உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன் மகாராஜா, பல வருஷத்துக்கு முன்னாடி நீங்க தான் சிவதத்தருக்கு ஒரு கட்டளை இட்டீங்க. அந்த நிலத்தை நம்மளோட ஒரு வியாபாரத்துக்காக கொடுத்தீங்க. அதை நிரூபிக்கணும்னா அதுக்கு வேண்டிய ஆவணங்களையும் நான் சமர்ப்பிக்கிறேன். ஆமா, எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்காக சிவதத்தா என்கிட்ட அனுமதி வாங்கினா. நான் 21 வருஷமா தப்பான இடத்துலயும் விசுவாசத்தை காட்டிட்டேன். 21 வருஷமா உங்களோட வியாபாரம் பண்ணதுக்கு இதுதான் எனக்கு கிடைச்ச பரிசா? பௌரவ மக்கள் முன்னாடியும் பாரசீகர்கள் முன்னாடியும் என்ன நீங்க ஒரு குற்றவாளி மாதிரி கேள்வி கேட்கிறீங்க? இவன் துரோகிதான்னு நிரூபிச்சதுக்கு அப்புறமும் கூட அவன் சொல்றான்னு
ஏன் விசுவாசத்து மேல நீங்க சந்தேகப்படுறீங்க? என்ன நீங்க மன்னிக்கணும் மகாராஜா பம்னி. இப்ப நான் உங்களோட வியாபாரி மட்டும் இல்ல, ஒரு அரசனான எனக்கு கௌரவன்றது ரொம்பவே முக்கியன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். இளவரசர் போற சொன்னது உண்மைதான். நீங்க யோசிச்சு கூட பார்க்க முடியாத பல விஷயங்கள் இனிமேதான் நடக்க போகுது. இன்னைக்கு இந்த பௌரவ ராஜ்யத்தோட எல்லா உறவுகளையும் முறிச்சுக்க போற மகாராஜா. முடிஞ்சது. நம்மளோட வணிக கூட்டணியும் முடிஞ்சது. அதோட நடக்க இருந்த திருமணம் நடக்க போறதில்லை. சீக்கிரம் வாங்க, மகாராஜா ராஜசபையில முடிவை சொல்ல போறாரு. ஆமாப்பா, இந்த மாதிரி முதல் முறையா நடக்குது. குற்றவாளின்னு நிரூபிச்சதுக்கு அப்புறம் மகாராஜாவோட மகனையே தூக்கில போட போறாங்க. மகாராஜாவோட மகனை தூக்கில போட போறாங்களா? இது கனிஷ்கா இல்ல குருவா? உங்களுக்கு எந்த அவமானமும் நிகழல ஷாதாராயஸ். எப்பவும் தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி குற்றவாளிகள் பக்கம் இருக்க நியாயத்தை கேட்கறது வழக்கம். உங்க ராஜ்யத்துல ஒரு சட்டம் இருக்கு மகாராஜா பம்னி. உயிர் போனாலும் பரவாயில்ல, ஆனா விருந்தினர்களோட மரியாதைக்கு எந்த களங்கமும் நடந்துடக்கூடாது. ஆனா உங்களோட எந்த சட்டத்தையும் யாரும் பின்பற்றவே மாட்டாங்க. ஆனா இப்போ உங்க பிரச்சனை என்னன்னா, குற்றத்துக்கு நியாயம் வழங்குறது கிடையாது. உங்க மகனை எப்படி காப்பாத்தணும்ன்ற போராட்டத்துல இருக்கீங்க. நீங்க மறந்துட்டீங்களா? மகாராஜா உங்களுக்கு இன்னொரு மகனும் இருக்கான். அவரை துரோகியான இவன் கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கான். தான் மகன் சொன்னதையே நம்பாத ஒருத்தர் உறவாக போற நான் சொல்றத நீங்க எப்படி நம்ப போறீங்க? நாம புறப்படலாம் பார்சேன். இனி ஒரு நிமிஷம் கூட நாம இங்க இருக்கவே கூடாது. நில்லுங்க ஷாதாராயஸ். அரசே, புருதான் என்ன கொலை செய்ய முயற்சி பண்ணான்னு நான் சொன்னதுக்கு அப்புறமும் எதுக்காக இவ்ளோ கேள்விகள்? பௌரவ இளவரசனை தாக்குன இவனுக்கு இன்னைக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய நாள். இப்ப இந்த கொள்ளக்கார பாரசீக பிரச்சனை எதுக்காக நடுவில் வந்துச்சு? சொல்லு புரு, நீ என்ன குத்துனதுக்கு அப்புறம் நான் உன்னை பார்க்கலையா? ஒருவேளை நீ என்ன கொலை செய்ய முயற்சி பண்ணலனா இது ஏன் நீ ஆரம்பத்திலேயே சொல்லல? எதுக்காக குற்றத்தை நீ ஏத்துக்கிட்ட? ஷாதாராயஸோட சதின்னு எதுக்காக நீ அப்போ சொல்லல? சொல்லு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் கனிஷ்க். நான் உன்னை கொல்லணும்னு நினைச்சிருந்தா என்னைக்கு நீ என் முதுகுல குத்துனியோ அந்த நொடியே உன்னோட உயிரை நான் எடுத்திருப்பேன். அப்படி எதுக்காக சொல்லல? ஒருவேளை நீ கனிஷ்க கொள்ள முயற்சிக்கலனா முயற்சி பண்ணது யாரு? அந்த நேரத்துல நீ அங்க இருந்திருக்க. யார் குத்துனாங்கிறது உனக்கு தெரியாது? சொல்லு.
சொல்லு புரு. நீ எனக்கு சத்தியம் பண்ணிருக்க. இப்ப பதில் சொல்ல போறியா இல்லையா? நீ எதுக்கும் பயப்படாத புரு. உண்மையை சொல்லு. மகாராஜா, உண்மை என்னன்னா கனிஷ்க குத்துனது இந்த புருதான். பாருங்க மகாராஜா பொம்னி, கதை திரும்பவும் மாறிடுச்சு. ஆனா ஏன்? காரணம் என்ன? பழி வாங்கின. ஏன்னா பௌரவ ராஜ்யத்துக்கு ஒரு கொள்ளையனா நான் வந்தப்போ கனிஷ்க் என்ன பின்னாடி இருந்து என் முதுகுல குத்துனா. கேட்டீங்களா மகாராஜா பொம்னி? இவன் ஒரு கொலைகாரன், இவன் ஒரு திருடன், இவன் ஒரு துரோகி, அதுவும் நம்பிக்கை துரோகி. இப்போ உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சிருச்சுல, இதுக்கு முடிவு என்னன்னு நீங்க சொல்ல மாட்டீங்களா? நீ உன்னோட குற்றத்தை ஏத்துக்கிட்ட இளவரசன் புருஷோத்தமன். நீ இளவரசன் கனிஷ்க கொல்றதுக்காக மட்டும் முயற்சி எடுக்கல. இந்த நாட்டு கிடங்கு திருடவும் பாரசீக கப்பல்கள் திருடவும் கொள்ளையர்களுக்கு உதவியாக இருந்திருக்க. அதனால இன்னைக்கு இந்த பௌரவ ராஜ்யத்தோட அரசன் உன்னை தேச துரோகின்னு அறிவிச்சு உனக்கு தண்டனை கொடுக்க முடிவெடுத்துட்ட. குற்றவாளி புருஷோத்தமனுக்கு தேச துரோகிக்கான தண்டனை வழங்கப்படுது. தண்டனை என்னன்னா பௌரவ மக்களுக்கு முன்னாடி தூக்கல போடுற. அதுவும் இப்பவே. என்ன நம்புங்க மகாராஜா, நான் தேச துரோகி இல்ல, தேச துரோகி இல்ல. உண்மையான தேச துரோகி இந்த பாரசீகம் தான். இவன் நம்ம பாரதத்தை திருட நினைக்கிறான். நீங்க இப்பவும் முழிச்சுக்கலன்னா நம்ம பாரதத்தை கொள்ளையடிச்சிருவாங்க, நம்ம பாரதத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. முழிச்சுக்கோங்க மகாராஜா. மகாராஜா என்ன நம்புங்க, இந்த பாரசீக நண்பங்கிற மாறு வேஷத்துல இருக்க மகாராஜா. கொஞ்சமாவது உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க மகாராஜா. இந்த பாரசீக உங்க நண்பன் இல்ல, இவன் ஒரு விஷ பாம்பு மகாராஜா. ஒரு நாள் கண்டிப்பா உங்களை கொத்த வருவான். என்ன நம்புங்க, நம்புங்க மகாராஜா. யார நீங்க சம்பந்தியாக்க நினைக்கிறீங்களோ அவன் நம்ம எல்லாரையும் அடிமையாக்க நினைக்கிறான். உங்களோட 21 வருஷம் நட்புக்கான விளைவை நம்ம 2000 வருஷத்துக்கு அனுபவிக்க வேண்டியது ஒரு மகாராஜா. 2000 வருஷத்துக்கு அனுபவிக்க வேண்டியது ஒரு மகாராஜா. அலெக்சாண்டர் வாழ்க, 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 அலெக்சாண்டர்
ஓ மகன் அலெக்சாண்டர் பாரதத்துல இறந்துடுவான்னு சொல்ல வரல, ஆனா பாரதத்திலிருந்து அவன் திரும்ப போறதில்ல. நீங்க சோகமா இருந்தா உங்க முகம் நல்லா இருக்காதுமா. உங்களுக்கு என்னாச்சுமா? ஒண்ணும் இல்ல அலெக்சாண்டர். மகனோட சந்தோஷத்தை பார்த்து அம்மாவோட முகத்திலையும் சந்தோஷம் வந்துடும் அலெக்சாண்டர். போர்கள்ல ஜெயிக்கிறவன் பெரிய ஷா கிடையாது. மக்களோட மனசை வெல்றவன் தான் உண்மையான ஷா. தீப்ஸோட அழிவு என்ன பத்தியும் மெசடோனியா பத்தியும் கிரேக்கத்துக்கு இருக்கிற எண்ணத்தை மாத்திடும். நேத்து வரைக்கும் நம்ம கூட போராடணும்னு நினைச்சவங்க இன்னைக்கு நம்மள பார்த்தா பயந்து நடுங்குவாங்க. இன்னும் ஒரு வாரத்துல நம்ம பாரசீகத்தை கைப்பற்ற போக போறோம். பயணம் பெருசா இருக்க போது, யுத்தம் கடினமா இருக்கும். ஆனா வரலாறுல நிலைச்சு நிக்கணும்னு நினைக்கிறவங்க வர எல்லா கஷ்டத்தையும் எதிர்கொண்டுதான் ஆகணும். அதோட பாரசீகத்தை வென்றதுக்கு அப்புறம் நாம திரும்ப மெசடோனியாவுக்கு வந்துருவோம். ஏன்னா பாரசீகம் உலகத்தோட மிகப்பெரிய ராஜ்யம். அதை ஜெயிச்சதுக்கு அப்புறம் அலெக்சாண்டர் உலகத்தோட மிகப்பெரிய ராஜாவாயிடுவான். அதோட மெசடோனியா உலகத்தோட மிகப்பெரிய ராஜ்யம் ஆயிடும். அதனால உலகத்துல இருக்கிற சின்ன சின்ன நாடுகள் மேலெல்லாம் நம்மளோட நேரத்தை வீணடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க என்ன சொல்றீங்கம்மா? பாரதத்தை கைப்பற்றணுங்கிறது உங்களோட கனவு தானே? இப்ப இதையும் நான் தான் சொல்றேன். நீ பாரதத்துக்கு போக கூடாது அலெக்சாண்டர். எனக்கு புரியலமா. பாரதத்துக்கு போக கூடாதுங்கிறத மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறேன் அலெக்சாண்டர். இது உன் அம்மாவோட கட்டளை மட்டும் இல்ல, மெசடோனியா மகாராணியோட கட்டளையும் கூட. இனிமே இதை பத்தி நீ எந்த கேள்வியும் கேட்க வேண்டாம் அலெக்சாண்டர். போர்ல இருந்து வந்திருக்க, களைச்சு போயிருப்ப. போய் கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கோ. கண்டிப்பா எதுவும் நடந்திருக்கு. இல்லைன்னா அம்மா இப்படி பேச மாட்டாங்க. நான் போனதுக்கு அப்புறம் இங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். இந்த
தராயசோட பதில் இதுதான். என்ன மன்னிச்சிருங்கம்மா, என்னால ஹஸ்தியோட பேரை சொல்ல முடியல. ஏன்னா என் அப்பாவோட குடும்பமும் அவரோட பேரும் கெட்டு போயிடக்கூடாதுமா. நீங்க கோவமா இருப்பீங்கன்னு தெரியுமா? இல்ல புரு, நீ பண்ணதெல்லாம் சரிதான். ஆமா புரு, தப்பு பண்ணது நான் தான். என்ன பண்றது, நான் உன் அம்மா இல்ல. என்னோட அன்பு உன்னை கட்டாயப்படுத்திருச்சு. உன்னை பத்தி அந்த ஜோசியக்காரர் சொன்னதை நான் மறந்துட்டேன். என்னோட மகன் மத்தவங்களோட வலிய புரிஞ்சுப்பான், தன் குடும்பத்துக்கு காவலனா இருப்பான். இன்னைக்கு உன்னோட இந்த முடிவு எனக்கு அதை ஞாபகப்படுத்திருச்சு. ஒரு காவலன் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டான். உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு புரு. புரு, உன்னோட அம்மா எப்பவும் நீ தேர்ந்தெடுத்த வழியில குறுக்க நிக்கவே மாட்டேன். ஆனா உன்னோட அம்மா உனக்கு ஒண்ணு கத்துக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில கஷ்டமான நேரத்துல உனக்கு எந்த வழியும் இல்லாதப்ப உனக்கான வழியை தேட நீ நேரத்தை வீணடிக்க கூடாது. உன்னோட வழிய நீயே உருவாக்கிக்கணும்.
எனக்கு நம்பிக்கை இருக்கு. யார் தன்னோட சகோதரனை காப்பாத்தினானோ அவன் இந்த பாரதத்தையும் காப்பாத்துவான். கண்டிப்பா அதை செய்வான். மரண தண்டனையை விட பெரிய தண்டனை ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா அதான் உனக்கு கிடைக்கணும். எப்பேற்பட்ட அரசருக்கு இந்த மாதிரி ஒரு தேச துரோகி மகனா? நீ எல்லாம் ஒரு மனுஷன். இதத்தான் பதிலடின்னு சொல்லுவாங்க. போரஸோட கதை முடிஞ்சது.
மேல என்னால இதை பொறுத்துக்க முடியாது. அடுத்து என்ன மகாராஜா? என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. உங்க கடமையை பண்ணுங்க. உங்க சிப்பாய்களுக்கு கட்டளையிடுங்க. இந்த உலகத்துல தேச துரோகத்தை விட பெரிய பாவம் எதுவும் இல்ல. இந்த பௌரவ ராஜ்யத்துல காலங்காலமா தேச துரோகிகளுக்கு கொடுக்கப்படுற தண்டனை ஒன்னே ஒண்ணுதான். அது இந்த நாட்டு பொதுமக்களாக இருந்தாலும் சரி, நாட்டு அரசனாக இருந்தாலும் சரி. இந்த புருஷோத்தமன் அவர் செஞ்ச தப்ப தான் தான் செஞ்சதை அவரே ஒத்துக்கிட்டாரு. அதனால மக்களுக்கு முன்னாடி இந்த குற்றவாளி புருஷோத்தமன் தேச துரோகியை அறிவிச்சு மரண தண்டனையை வழங்குறான்.
நான் பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்டுக்கிற மகாராஜா. என் தாயோட கடந்த காலத்தை நான் மறந்துட்டேன். ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன். உண்மையான அன்பு வச்சு இங்க நல்லது நடக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தடவையும் கண்டிப்பா தண்டனை கிடைச்சிட்டே இருக்கு. அப்பேற்பட்ட மகாபுருஷர் ஸ்ரீராமருக்கே 14 வருஷம் வனவாசம் கிடைச்சது. புருஷோத்தமனுங்கிற பேர் இருக்கிற என்ன மாதிரி ஒரு சாதாரண மனுஷனால என்ன செய்ய முடியும்? நான் உங்களுக்கு புரிய வைக்க நிறைய முயற்சி பண்ண மகாராஜா. ஆனா யாரோட கண்கள்ல தூசி படிஞ்சிருக்கோ அவங்களுக்கு அந்த நிலவும் அழுக்காதான் தெரியும். நான் யார தேச துரோகியா அவங்க முன்னாடி நிறுத்த நினைச்சனோ அவங்க முன்னாடியே என்ன தேச துரோகி ஆக்கி எனக்கு தண்டனை கொடுத்திருக்கீங்க மகாராஜா. நான் ஒரு தேச துரோகின்னு இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் தோணுச்சுன்னா நான் தான் என் தாய் நாட்டுக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு நீங்களா நினைச்சீங்கன்னா அப்படியே இருக்கட்டும். நான் தேச துரோகி தான், தேச துரோகி தான், தேச துரோகி தான், தேச துரோகி தான். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.